வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச் அண்ட் கொனாய்சியோஸ். ஸோ நல்ல செமையான ஒரு நல்ல மேட்ச் பார்த்தோம் இன்னைக்கு. டிசி வர்சஸ் கேகேஆர். டிசி கம்ப்ளீட்டா ஒரு 14-15 ஓவர்ஸ் வரைக்கும் மேட்ச்ல சேஸ்ல ஆன்லே இருந்தாங்க. பட் கடைசி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்பெல் பை நரைன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி டர்ன் த டேபிள் டுவர்ட்ஸ் கேகேஆர். மல்டிபிள் இன்ஜுரிஸ், போத் சைட் கேப்டனுக்குமே இன்ஜுரிஸ் அண்ட் இது நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ் ஃபார் போத் த டீம்ஸ். அண்ட் தே கேன் ஸ்டில் அரைவ் இன் தி பிளே ஆஃப் ரேஸ். அதுதான் முக்கியமானது. அண்ட் டிசி வந்து திரும்ப ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காங்க. தே ஹாவ் டு ஃபைண்ட் மிச்சம் இருக்கு 4 மேட்ச்ல 2 மேட்சா ஜெயிக்கணும். ஸ்டில் அட்லீஸ்ட் அந்த ஃபோர்த் பொசிஷனை சீல் பண்றதுக்கு. ஸோ இன்னும் நிறைய பேசலாம். ஹாரி இவனோட இனிஷியல் தாட் சொல்றான். ஐபிஎல் தான் வந்து கொஞ்சம் ஐபிஎல் எக்ஸைட்டிங்கா இருக்கும். இந்த கேகேஆர் வெடித்ததுக்கு அப்புறமா கேகேஆர் வந்து இன்கேஸ் தோத்துருந்தாங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 4 டீம் அவுட் ஆஃப் ரேஸா இருக்கும். 6 பேர்ல வெறும் 5 பேர். தட் டூ பஞ்சாப் எல்எச்சி கேம்ல யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்கும். ஸோ கேகேஆர் வின் வந்து நாங்களும் இருக்கோம். ஸோ கேகேஆர் வின் வந்து எல்எச்சிக்கும் வந்து பூஸ்ட், அதுக்கப்புறம் பஞ்சாப்க்கும் பூஸ்ட். ஸோ இந்த 3 டீமுக்கும் பூஸ்ட்ன்றப்போ கொஞ்சம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்னு தெரியல. அது எண்ட்ல தெரியும். அந்த மழை மேட்ச் வந்து ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு போயிடுச்சு. ஸோ அதனால அது வந்து எப்படி வேணா நடக்கலாம். ஏன்னா இவங்க மட்டும் தான் யூனிக்கா பாயிண்ட் இருப்பாங்க, இவங்களும் பஞ்சாப் மட்டும். ஸோ அது எப்படி இருக்குன்றத ஃபைனல் வீக்ல தான் தெரியும். அந்த ஒரு மழை மேட்ச் யாருக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி டிசிஆர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டிசி வந்து எந்த ஒரு கேமையும் வந்து கம்ஃபர்டபுளா தூக்க மாட்டாங்க. ஸோ தே ஃபைட் பண்ணி தோத்துருக்காங்க. எல்லா மேட்சும் வந்து அஸ்லேஷ்னாலையும் விப்ராஜ்னாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. விப்ராஜ் ஃபைட்டட் அ லாட், பட் எட் சோ க்ளோஸ். மேல கொஞ்சம் அந்த சாஃப்ட் பிளேசி தவிர கொஞ்சம் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. கருணாயர் வந்து முதல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் வீக்கா தெரியுது. தே டோன்ட் ஹேவ் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட். மறுபடியும் பவுலிங்ல சமீராவே நம்பி போனது வந்து ஒரு பெரிய பிளாண்டர். நம்ம சொன்னோம் நடராஜன் போயிருக்கலாம் இருக்கலாம். சமீரா கொடுக்கறதுனா நடராஜன் கம்மியாக கொடுத்துருப்பான். அண்ட் யூ ஹேவ் டெத் ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஸ்டார்க்கால எல்லா நாளும் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியல அந்த ஏர்காசர். என்ன இந்த பழைய ஸ்டார்க் இல்லைன்றது வந்து கொஞ்சம் டிசன் இருக்குது. நட்டு ட்ரை பண்ணலாம், பட் இஸ் த ரைட் டைம். இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணாம குவாலிஃபயர்ஸ்ல ட்ரை பண்றதுக்கு இப்ப இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேமாவது ட்ரை பண்ணலாம். ஒரு டெத் ஓவர் ஸ்ட்ரென்த்துக்கு சமீரா வந்து ஓப்பனிங் போடும்ல. நடராஜன் வந்து இப்போ எஸ்ஆர்ஹெச்க்கு பவர் பிளேயே ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். 5th ஓவர் என்னமோ போடுவான் சிக்ஸ்த் நடராஜன். ஓவர். பிலீவ் 5th or 6th சம்திங். ஸோ அந்த கட்டர்ஸ்லாம் வந்து பிச்சர்ஸ் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ்டு பிச்சர்ஸாக தான் இருக்கும். ப்ராப்ளி இப்போ எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஆடுறாங்க, இல்லைன்னா ஒரு கேகேஆர்ல ஃபைனல், எஸ்ஆர்ஹெச்ல வந்து ஹைதராபாத்ல வந்து குவாலிஃபைஷன்றப்போ நட்டோ ட்ரை பண்ணோம். ஓகே, அதான் இப்போ டிசி வந்து அதான் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுடா. அபிஷேக் கோயல் வந்து அகைன் ஒரு 210 ரன் சேஸ். ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சிட்டேன். அடுத்த பாலும் திரும்பவும் நீ வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஒரு சார்ஜ் பண்ணி போற. அங்கேயே ஒரு ஃபர்ஸ்ட் டவுன்ஃபால் மாதிரி. அண்ட் அங்க அங்க கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு 55-0 இல்லை 55-1 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருந்தா சூப்பரா சேஸ் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு இதை வந்து முடிச்சிடுறேன். 60-3 இருந்தாங்க. ஓகேவா? அங்கவே ஒரு செம்ம ஸ்லம்ப். 60-3 அந்த டைம்ல உள்ள வந்த அக்ஷர் பட்டேல் ஹேவ் டு கிவ் ஃபுல் மார்க்ஸ் டு அக்ஷர் பட்டேல். ஏன்னா பவுலிங்லயுமே சூப்பரா போட்டு 4 ஓவர் 2 விக்கெட் 27 ரன். பேட்டிங்ல 60க்கு 3. இதே இது மற்ற எந்த டீம் நம்ம டீமா சிஎஸ்கேவா இருந்தாலும் அங்க வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடி அதை அப்படியே ஸ்லோ பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த 60-3ல இருந்து 130-3 வரைக்கும் விக்கெட்டே கொடுக்கலடா. அண்ட் ஸ்டில் அந்த ரன் ரேட் ஒரு 9.85-10 அந்த ரன் ரேட் வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தான். ஈச் அண்ட் எவ்ரி ஓவர்ல ஒரு 4-6 நரேன் அண்ட் வருண ஃபர்ஸ்ட் 3 ஓவர் சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு 3-3 ஓவரை. ஆனா எங்க லாஸ்ட் ஓவர்ல மட்டும் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த கடைசி ஓவர், நரேனோட கடைசி ஓவரும் வருணோட கடைசி ஓவர்லயும் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நரேனை வந்து பிளே அவுட். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அக்ஷர் பட் அவுட் ஓவருக்கு முன்னாடி நரேனை 6 அடிச்சிருப்பான். அடுத்த பால் ஒரு கேட்ச். ஸோ அதை கொஞ்சம் ஒரு பிரெயினியா கொஞ்சம், ஏன்னா அவங்க 110 தான், விக்கெட் இருக்கு, கொஞ்சம் பிளே அவுட் பண்ணி கேமை இன்னும் ஒரு எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தாட்டு. பட் அகைன் நிறைய ரிஸ்கி ஷாட்ஸ் தான் ஆடினா அது அக்ஷர். பேட்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அந்த அவங்க வந்து கரெக்டா வந்து ஒவ்வொரு மேட்சும் வந்து சீல் பண்ணிட்டு
அந்த 9.5 வந்து 10 ரன் வந்து கம்ப்ளீட்டா வந்து கேமை சீல் பண்ணிட்டு போனாங்க. ஸோ நம்ம ம். நிறைய அட்டாக் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு ஆப்ஷன்ஸே எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஸ்பின் அட்டாக் பண்றோம், ஒருவேளை ஒரு நெக்ஸ்ட் மேட்ச் நெக்ஸ்ட் ஓவர்ல வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொண்டு வராங்க, வருண் சக்கரவர்த்தி டெத் ஓவர்ஸ்ல கடைசி ஓவர் வச்சுக்கலாம் சொல்லி கால்குலேஷன் இருக்கான். அண்ட் பேட்டருக்கு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு, டச் இருக்கப்போ அடிக்க தான் போவாங்க. சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம், இன்னும் 2 கம்மி பண்ணலாம், எதுக்கு நம்ம வந்து எர்லியா ரொம்ப 6 பாலுக்கு 15 ரன்ன்றது எதுக்கு கொண்டு போகணும், 6 பாலுக்கு 8 ரன் போகும்னு இருக்கும். ஸோ அதுதான் அப்புறம் அது வந்து அவங்க நல்லா ஆடினாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு ப்ராப்பர் பேட்டர் மாதிரி எப்ப போல வந்து டிசி கஷ்டமான நிலைமை இருக்கோ ரெஸ்கியூ பண்ற ஒரு இது டிரைவர் மாதிரி வந்து டிரைவர் சீட்டை போயிட்டு இருக்கோம். தட் ஷோஸ் அக்ஷர் பட்டேல் மெச்சூரிட்டி. நல்ல கேம் தான். அவங்க அந்த சின்ன சின்ன ஓட்டையை மட்டும் கொஞ்சம் ஹோல் அடைச்சிட்டா போதும். தஸ்மன் சமீராவை எடுத்துட்டு ஒரு நல்ல பவுலர் ப்ராப்ளி நட்ராஜனோ இல்ல வேற யாராவது மோஹித் சர்மாவே கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். கருண் நாயருக்கு வந்து இன்னொரு கேம் கொடுக்கலாம். பட் இஃப் நாட் தே ஹேவ் டு ட்ரை டானன் பேரதா. ம். கேஎல் ராகுல் ஒன் ரன் சமீரா இருக்கு, டானன் பேரதா ட்ரை பண்ணிடலாம். சமீரா வந்து பவர் பிளேல வந்து பிளண்டர்ரா, ஒண்ணுமே பண்ண முடியல. செகண்ட் ஓவர்ல தான் ரன் இவ்வளவு ஒண்ணு 25 ரன் கிட்ட போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல கொடுத்துருக்கே தேவையில்ல. அண்ட் மைட் பி இந்த மேட்ச் மோஹித் சர்மா தான் ஆடி இருப்பான். பட் அந்த டெல்லி கிரவுண்டுனால ஸ்லோ டெலிவரிஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் ஆகாது, ரொம்ப சின்ன கிரவுண்டு. நான் அதனால மேபி கிடையாது. மோஹித் சர்மாக்கு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் டைமென்ஷன் பார்த்து பவுலர்ஸோட கான்ஃபிடன்ஸ் இறக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு ரிதம் கிடைக்காது. பவுலர்ஸ் வந்து போட போட ம். தான் உனக்கு ரிதம் கிடைக்குமே தவிர நீ இல்ல இந்த இடத்துல வந்து எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ் நீ சொல்றேன் நான் ஒத்துப்பேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எல்லா மேட்சும் எல்லாமே செட் ஆகாது, பிச்சஸ் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம். பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்க ரிதமில் இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து இந்த கையில விக்கெட்டு அந்த ரன் ரேட் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால வந்து திருப்பி ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். லைக் திருப்பி எல்லாராலையும் வந்து பும்ரா மாதிரி வந்து போட முடியாது. இப்போ அடி வாங்கிட்டாலுமே வந்து நீ அவங்களுக்கு லாங் ரன் கொடுத்தா மட்டும் தான் அவங்கள கம்பேர் பண்ண முடியும். நீ அடி வாங்கிட்ட அடுத்த கேம் ஒன்று உட்கார வச்சு நீ அப்புறமா வேணா பவுலர்ஸ் அந்த ரிதம் இருக்காது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எஸ்பெஷலி. ஸோ அவங்களுக்கு ம். இதுக்கப்புறம் இன்னும் 4 மேட்ச் இருக்கு. இந்த 4 மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா எந்த டீம் பிளேயிங் ஆடுறாங்களோ அதே வந்து குவாலிஃபைஸ் ஆடுற மாதிரி இன்கேஸ் அவங்க போறாங்க ஐ பிலீவ் தேல் த்ரூ. அதுதான். மற்றபடி குடோஸ் டு கேகேஆர், செம டீம் எஃபர்ட். நம்ம சொன்ன அந்த சின்ன 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 விஷயம்லாம் இது பண்ணிட்டாங்க. ஓகே, ரகுவன்சி நம்பர் 4 தான் ஆடுது, வேற எங்கேயும் ஆட வேணாம்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஃபார்ம் ஆஃப் வெங்கடேஷ் ஐயர் வந்து அது இன்னும் டிப் அந்த பிரைஸ் டேக் ப்ரெஷரா அப்படின்னு தெரியல. மற்றபடி ம். கேகேஆர் பிளேட் குட் கேம். கரெக்டா 200 அடிக்க வச்சிட்டாங்க. நரேன் வந்து இந்த மாதிரி ஒரு சீசன்ல ஒரு மேட்ச் ஃபுல்லா ஓன் பண்ணுவான். ஸோ அந்த மேட்ச் இதுவா ம். போயிடுச்சு. குட் கேம். பட் அதான் அவங்க அஜிங்கிய ரஹானேக்கு கலெக்டிவ். வந்து ஏதோ இன்ஜுரின்னு சொல்றாங்க. பார்ப்போம். நான் கலெக்டிவ் டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாமே 25, 25, 26, 27, 25, 26 அதே மாதிரி. அண்ட் ரசலோட லாஸ்ட் சின்ன கிளிம்ஸ் பார்த்தோம். அண்ட் பவுலிங்லயுமே ஒரு ஓவர் 2 ஓவர் பவுலிங் கண்டினியூ நல்லா பண்ணாரு. போடுறான் ரசல் ஆக்சுவலா ம். இந்த சீசன். அந்த ஒரு ஓவர் ரெண்டு அது ஓவர் கொஞ்சம் நல்லா அவன்கிட்ட இருக்கு. எடுத்துக்கலாம். ஒரு ஓவர் ரெண்டு இல்ல ஓவர் எடுத்துக்கலாம். 3 இல்ல கன்சிஸ்டன்ஸா 3 ஓவர் போட்டிருக்காங்க இந்த சீசன்ல. ஒரு 2 to 3 ஓவர்ஸ் நம்பி கொடுக்கலாம். கால் கையெல்லாம் ம். பிடிச்சிக்காம நம்பி கொடுக்குற ஸ்டேஜ் வந்ததுனால அவங்களுக்கு வந்து ஓகே. இப்போ டிசியுமே வந்து சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ம். 5 bowlers கம்ப்ளீட் பண்ண முடியாம இப்போ 2 பேர் அடிவாங்க. இப்போ யுவராஜ் நிகமுக்கு கொடுக்க முடியல அவங்களால ட்ரஸ்ட் பண்ணி. நல்லா ஒரு போட்டான் பெரிய கிரவுண்ட் யுவராஜ் சைஸ்ல இன்னைக்கு. மட்டும் தான் கொடுக்க முடியுன்றப்போ அவங்களுக்கு வந்து கஷ்டம் இல்ல. இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நீ பார்த்தனா டெல்லியில மேட்சஸ் இருக்கும், கொல்கத்தா ஹைதராபாத்ல கொஞ்சம் ஸ்பின் எடுக்கலாம் மேபி. பட் கொல்கத்தா மாதிரி கிரவுண்ட்ல வந்து அந்த ஸ்பின் எடுக்காதுன்றப்போ உங்களுக்கு சிக்ஸ் bowling ஆப்ஷன்ஸும் இல்லை. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணணும் இல்ல, பார்த்து. இன்னைக்கு இன்னைக்கு விப்ராஜ் நல்லா போட்டான்டா. ஸோ இன்னைக்கு நல்லா போட்டான். ஆக்சுவலா இல்ல விப்ராஜ் வந்து நல்லா என்னென்னைக்கெல்லாம் போடுறான்னு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட் நல்லா போட்டான். ஆனா அப்ப ஏன் நல்லா போட்டாங்கன்னா விப்ராஜுக்கு வந்து பவர் பிளேலே ஓவர் கொடுத்தாங்க. நல்லா நோட் பண்ணி பாரு, பவர் பிளேல 4வது ஓவர் இல்ல ஒரு 6வது ஓவர் அந்த மாதிரி ஒரு ஓவர் 2 ஓவர் வந்து பவர் பிளேலே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் யூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே கூடயும் அதே மாதிரி தான். அண்ட் அந்த ஒரு 4-5 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்த அப்படி எல்லாமே பவர் பிளேல கொடுத்தாங்க ஒரு ஓவர். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டெய்ல் எண்ட் வரும்போது அக்ஷர் பட்டேல் பவர் பிளேல ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ருத்ராஜுக்கு வந்து ஒரு 9வது ஓவர் 10வது ஓவர்னு கொடுக்கும்போது அவங்க டேக் டவுன் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவரே. அவங்க டேக் டவுன் பண்றதை பார்த்துட்டு விப்ராஜ் அப்படியே ஒரு ஓவர் 2 ஓவரே கட் பண்ணிடுறாங்க. அதுதான் அவர் இது. அவர் இயர்லியாவே கொடுக்கணுங்கிறது தான் என்னோடது. பட் இஸ் எ வெரி பொட்டன்ட் பவுலர். ஸோ பவர் பிளேலேயே அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிலேயே அவங்க போகலாம் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு வந்து எங்க அந்த ஒரு பர்டிகுலர் டேர்னிங் பாயிண்ட்னா கேஎல் ராகுலோட ரன் அவுட் தானே டேர்னிங் பாயிண்ட். பாவம், ஒரு வேஸ்ட் ஆமா, விக்கெட் அவ மாதிரி ஆயிடுச்சு. சிமெண்ட் பண்ற ஆள் இல்ல. உம். அந்த இடத்துல சிமெண்ட் பண்ண வந்து ஆள் இல்லாம போயிடுச்சு. 60-3 வந்து ரொம்ப ஒரு ஸ்லம்ப். அங்க இருந்து நீ டீமை வந்து கேரி பண்ணி இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு எனக்கு கேட்டா. ஸோ நல்லா பண்ணாங்க. பட் அந்த கேஎல் ராகுல் அந்த விக்கெட் தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் மேட்ச். அவர் கொஞ்சம் நின்று ஒரு 100 for 2 கொண்டு வந்துருந்தாங்கன்னா மேபி
ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரல, கொஞ்சம் மேபி வேற மாதிரி போக வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் அது ஒரு பாயிண்ட் தான். சரி, ஓகே. டிசி ஆர் குட் ஃபைட்டர்ஸ். ம் அங்க டைம் அண்ட் அகைன் டூ பண்ணிட்டாங்க. ரன் ரேட் பெருசா ஆடிவாங்களா, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்க. அது அவங்க வந்து பேட் அந்த பேக் போட்டு போயிடலாம். பேக் டு பேக் 2 losses. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பா வின் பண்ணி அவங்களோட சுச்சுவேஷன் இருக்கும். அப்பதான் அவங்க வந்து அட்லீஸ்ட் ரேஸ்ல இருக்க முடியும். இப்ப ஏதாவது ஒண்ணு நடந்து ஒரு ரொம்ப ஃபம்பிள் ஆயிட்டா இது இருக்காது. கண்டிப்பா ஒரு வின் அவங்களுக்கு தேவை. ஜஸ்ட் டு பி இந்த ரேஸ் ஆஃப் டாப் 2 அப்படின்றப்போ கண்டிப்பா நெக்ஸ்ட் கேம் அந்த வின்னுக்கு தான் கண்டிப்பா போவாங்க. இட்ஸ் ஓகே. ஜெயிச்சே ஆகணும். டோர்னமெண்ட் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நமக்கு அதான் அடுத்த முக்கியம். நாலு அடுத்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் டிசி ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் டூக்கு வந்து ட்ரை Definitely. பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க இருந்த லெகசி, அவங்க இவ்வளோ நாள் டோர்னமெண்ட் 5 மேட்ச் தோக்காம ஒரு கண்டினியூஸா ஆடிட்டு வந்து இந்த முக்கியமான பர்டிகுலர் டைம்ல வந்து அவங்க மொமெண்டம் விட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்து திரும்ப வந்து அவங்க ரீகெயின் பண்ணி அந்த ஒரு பேக் டு போர்ட் ரூம் போயிட்டு கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணி ஒரு டீம் இப்பதான் கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி தெரியுது. கொரேல், ஃபேஃப், அப்புறம் கருண் நாயர் ஆடலாம். அவங்க நல்ல டச் இருக்கு, கருண் நாயர் ஆடலாம் கண்டிப்பா. ராகுல் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா செட்டா வருது. ஸோ இதை வந்து அவங்க கண்டினியூ பண்ணி கொஞ்சம் அதை வின்னா கன்வெர்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் என்னோட இது. சரி, ஓகே, அப்படியே அடுத்த மேட்ச்சுக்கு போயிடலாம். நாளைக்கு மேட்ச். பழைய ஆர்ஆர் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஆர் வந்து போன 2 சீசன் அப்படிதான், 2023-24 அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ஸ்ட்ரெயிட்டா 14 பாயிண்ட் இருந்து 16 பாயிண்ட் எடுக்க போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான், அது மாதிரி ஆகாம கொஞ்சம் ஏர்லியாவே வின் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். டிசிக்கும் சரி, மற்ற டீமுக்கும் சரி. ஜிடி. சொல்லாமா ஓகே, அடுத்து? அடுத்தது போயிடலாம். சிஎஸ்கே வெர்சஸ் பிபிகேஎஸ். நமக்கு இது வந்து ஒரு அஹ், அடுத்த சீசன் முன்னேற்றத்திற்கான ஒரு போட்டி. பட் பயன்ஸ். பிபிகேஎஸ் வந்து இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேம். ஏன்னா லாஸ்ட் கேம் வந்து ரெயின் கர்டல் மேட்ச், ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சது. அதனால பொசிஷன்ல இருந்தாங்க, 2-1 அடிச்சிருந்தாங்க. மைட் பி ஒரு இன்னொரு பாயிண்ட்டும் கிடைச்சிருந்திருக்கலாம். ஆனா அதுல ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சது. அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் 5th பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு மாதிரி உள்ளே வெளியேங்கிற மாதிரி, இன் அண்ட் அவுட் மாதிரி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு வின், 2 வின் வந்தா மட்டும்தான் ஸ்டில் தே கேன் அந்த ஹோப்ஸை வச்சுட்டு தே கேன் மூவ் ஃபார்வர்ட். அண்ட் மற்ற டீம் எல்லாமே க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் பிவிகேஸ் வந்து ஒரு 4th இல்ல 3rd பொசிஷன்லயாவது ஃபினிஷ் பண்ணணும்னா தே ஹாவ் டு வின். அடுத்து இருக்கிற 4-5 மேட்ச்ல வந்து ஒரு 3 மேட்சை ஜெயிச்சே ஆகணும் கண்டிப்பா. ஸோ சிஎஸ்கே கூட ஆடுறது அவங்களுக்கு ஒரு ஈஸி டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களோட இனிஷியல் தான் சொல்லு. டெஃபினட்டா. நம்ம அதான் சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பண்ணி லாஸ்ட் நடந்த 7 மேட்சஸ்ல 6 மேட்சஸா அவங்க தான் வந்து நம்மளை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே வந்து பஞ்சாப்க்கு பண்ணி தான் முதல்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஜெயிச்சிட்டோம். பட் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து நம்ம எப்பவுமே அடி வாங்கிட்டு இருக்கோம். அது என்ன கதைன்னு ம். தெரியல. இனிஷியல் டாஸ்னா நம்ம நம்ம சிஎஸ்கேக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுவாங்க. தெர் இஸ் நோ பியர் ப்ரெஷர். நீங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. அதனால கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் பிபிகேஸ்க்கு அது இல்லை, அந்த ப்ரெஷர் இருக்கு. அந்த ப்ரெஷரை வந்து அந்த டீம் எப்படி ஹேண்டில் பண்ண போறதுன்றதான் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் ம். தே கம்ஃபர்டபுளா அவங்க வின் பண்ணி க்ரூஸ் பண்ணி தான் வின் பண்ணிருக்காங்க, எக்ஸப்ட் தட் கேகேஆர் மேட்சஸ். அந்த கேகேஆர் ம். லோவர் சேஸ் தவிர மற்றபடி அவங்க வின் பண்ண மேட்சஸ் எல்லாமே பிரியான்ஷ் ஆரியா வந்து கம்ப்ளீட்டா வந்து இது கேம் வந்து கொண்டு போயிட்டு அந்த மாதிரி தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்க்கல. எனக்கு டாப் ஆஃப் த மில்லியன் ஞாபகம் வர மாதிரி எதுவும் பண்ணல. ஃபுல்லாவே இது பேட்டிங் டாமினன்ஸ் தான் வின் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஏய், சேப்பாக் மாதிரி பிச்சஸ்ல வந்து அன்னைக்குதான் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் ட்ரிபிள் ஒன்னா சேஸ் இது பண்ண டிஃபெண்ட் பண்ணாங்கடா. அதுதான்டா. அதுதான் கேகேஆர் தவிர அந்த கேகேஆர் கேம் ஒன்னே ஒன்று சொல்றேன். கேகேஆர் மேஜிக் தவிர பெருசா அவங்க வந்து பண்ணல. மிச்சம் எல்லாமே பிரியான் சார் நீ சொல்லிப்பாரு. அவங்க எடுத்துட்டு ஒரு 6 கேம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ 6 கேம்ல வந்து பவுலிங் இன்னும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி வரலன்னு சொல்றேன். ஸோ ஒரு டெட்லி காம்பினேஷன் இப்ப மார்க்கோ வேன்ஸ்னா நம்பி ட்ரஸ்ட் பண்ணி பண்ண முடியல. ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு ஹர்பிட் பார் வச்சு ஆட போறாங்களா எப்படின்னு சொல்லி தெரியல. மேக்ஸ்வெல் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மேக்ஸ்வெல்லையும் உட்கார வச்சுட்டாங்க. ப்ராப்ளி சென்னை கேம்ல ஆடுவான்னு நினைக்கிறேன், ஸ்பின்னர்ஸ் தேவைன்றதுனால. ஸோ அந்த இவங்க தான் எனக்கு வந்து அந்த காம்பினேஷன் ஆஃப் பவுலர்ஸ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லை. எக்ஸப்ட் ஹர்ஷ்தீப் சிங், ஜேவியர் பார்லட்ட இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அமதுல்லா ஒமர் இது வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அந்த பவுலிங் காம்பினேஷன் வந்து உட்காரல. பேட்டிங் மட்டும் தான் அவங்களுக்கு செட் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்ளி வீக் லிங்க்னா அவங்க பவுலிங் அட்டாக் வந்து என்ன பண்றாங்கன்றதான் பார்க்கணும். நமக்கு ஒன்றும் இல்லை, சூப்பர்டா. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜாலி தான். அதான் நீ சொன்ன மாதிரி நம்ம நமக்கு வந்து பெருசா எந்த இதுவும் எல்லாருமே இல்ல. வந்து இல்ல எல்லாருமே வந்து ட்ரையல்ஸ் வந்து சும்மா நெட்டுக்கு வைப்பாங்க. ஸ்கவுட்டிங் டீம்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு அகாடமில வைப்பாங்க. நம்ம வந்து லைவ் மேட்ச்லயே வைக்கிறோம் ட்ரையல்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். ஸோ மைண்ட் ஃப்ரீ ஆடுறதும் பெட்டரா இருக்கும் சிஎஸ்கேக்கு. சரி, ஓகேடா. இப்போ வந்து பிவிகேஎஸ் தான் கொஞ்சம் ஃபேவரட்ஸ் மாதிரி.
அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் ஐபிஎல் சீசன்ல வந்து அவங்களுக்கு முக்கியமான மேட்ச் நமக்கு வந்து அகைன் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் 99.999 ஆர்பி கிளம்புற மாதிரி. ஆல்மோஸ்ட்லாம் இல்லடா, இல்ல இல்ல 200% காலி. ஆர்பி கிளம்புற மாதிரி இல்லடா, மேத்தமெட்டிக்கலி 99.99% நம்ம காலி. அந்த ஆர்பி கிளம்புற மாதிரி 0.0001 நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். இருக்கு. நாளைக்கு அதுவும் அந்த தெரிஞ்சிடும் இ மொத்தமா. போடல பாயிண்ட்ஸ் டேபிள்ல, உனக்கு அதான பிரச்சனை. நாளைக்கு சொத்தா இ போட்டுருவாங்க, போதுமா? போட்டுருவாங்க, ஆமா. ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சாரி சிஎஸ்கே சைட்ல இருந்து நம்ம ஏதாவது பேசணும்னா மைட் பி ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு தீபக் கூடாக்கு பதிலாக வன்ஷ் பேடி உள்ள வரலாம். ஒரு 2 மேட்ச் வன்ஷ் பேடிக்கு, இன்னும் 2 மேட்ச் வந்து ஆண்ட்ரே சித்தார்த், அப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு சான்ஸ், 2 மேட்ச் சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ அவங்களோட பொட்டன்ட் எப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு. அண்ட் ஸோ அதுதான், வேற பெருசா சேஞ்சஸ் இல்லை. ஏன்னா இது எல்லாத்துக்குமே சான்ஸ் தான்டா. ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, அப்புறம் நிறைய பேர், அன்ஷல் கம்போஸ், அப்புறம் நிறைய பேர் ஆல்ரெடி ஆடிட்டு இருக்கு. டெவால் பிரிஸ், எல்லாருக்குமே நிறைய பேர் சான்ஸ் தான். ஒரு 2 மேட்ச் தான் ஆடி கண்டிப்பா. இருக்காங்க. பட் ஸ்டில் வன்ஷ் பேடி மட்டும் வந்தா ஓகே தான். மற்றவங்க எல்லாருமே அதே இதுல தான் இருப்பாங்க. வன்ஷ் பேடி மட்டும் வந்தா கரெக்டா இருக்கும். அதுதான். இதுக்கு முன்னாடி லாஸ்டா 2020 சீசன்ல வந்து சிஎஸ்கே வந்து கொண்டு போன எல்லா பிளேயரும் ஆடினாங்க, இன்க்ளூடிங் மோனுகுமார், எக்ஸப்ட் சாய் கிஷோர். சாய் கிஷோர் தவிர எல்லாரையும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதுதான் வந்து ஒரு 4 சீசன் நினைக்கிறேன். ஸோ எல்லாரையும் ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கு. பட் எட் ஆண்டர்ஸ் இதை ட்ரை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆண்டர்ஸ் ஒரு கன்வென்ஷனல் பிளேயர், நம்பர் 3, நம்பர் 5, நம்பர் 6 தான் ஒரு ஆள் தேவைன்றப்போ ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்கேஸ் எதுவுமே இல்லை முடிஞ்சிருச்சுன்னா குஜராத் மேட்சோட ட்ரை பண்ண சான்சஸ் இருக்கு, ஜஸ்ட் டு ட்ரை அவுட் இஸ் எபிலிட்டி. மற்றபடி எனக்கு ஒரு சேஞ்ச் தான், நீ சொன்ன மாதிரி பான்ஸ்பேடி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வேற எந்த சேஞ்சஸும் வந்து பெருசா பண்ண மாட்டாங்க. அஸ்வின் பேக் பேக் வந்து வாய்ப்பு இருக்கு, பட் ஐ எம் நாட் ஷுர். ஏன்னா யாருக்கு இல்ல, பதிலா? யாருக்கு பதிலாகவும் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து. ஸோ அதனால அதே டீமோட தான் போவாங்க. ஓகே, ரெவிஸ் வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நான் எனக்கு தெரியல, இப்போ நம்ம ஒரு பிளேயர் பார்த்தோன்னே சிஎஸ்கேவோட ப்ராடக்டா அப்படின்னு தோணும். ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த மேத்யூ ஹெடன், டக் போலிங்கர், அந்த மாதிரி ஆல்பி ஆல்பி மார்க்கல், மார்க்கல். டாப் டூ பிளஸிஸ், இந்த மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டச். மேத்யூ ஹெடன் சவுத் ஆப்பிரிக்கன் டச் கிடையாது. ஸோ அந்த பிரான்சைஸ்க்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும்ல ஒரு ஓவர்சீஸோட பிளேயர். ஸோ எனக்கு அது பிராவோ எக்ஸாம்பிள். ஸோ எனக்கு டெவால் பேஸ் பார்க்குறப்ப அந்த மாதிரி தோணுது. ஏதோ இந்த பிளேயர் வந்து நமக்கு இதுக்கப்புறமா அந்த ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸா இருக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா ஃபார் ஃபியூச்சர் என்டையர் சிஎஸ்கேக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஓவர்சீஸ் கனெக்ட் ஒன்று இருக்கும் சிஎஸ்கேக்கு எப்பவுமே, அது வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஐ திங்க் ஐ பிலீவ் டெவால் பிரைவஸோட இன்வால்மெண்ட், இன்னைக்கு பர்த்டே, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, இவன் வந்து பயங்கரமா ஜெல்லாக போறான் நம்ம டீமோட, அண்ட் அவனுக்கு அந்த டீம், இந்த டீம் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு இந்த பக்கத்துல பாக்குறது, பட் எனக்கு அந்த லக் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. பார்ப்போம். அந்த டிவால் டிவிஷன் நெக்ஸ்ட் 4 கேம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதான் வெரி இயர்லி கால், பட் பார்ப்போம். ஏன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான் உள்ள எடுத்திருக்காங்க. தோணுது ஸோ ஜஸ்ட். இல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ரீடைன் பண்ணலாம்டா, பண்ணலாம். இல்ல நான் 4 ரூல்ஸ் மேட்ச் இருக்கு. இருக்கு, பட் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இவங்க அதான் என்ன லுக் ஃபார்வர்ட் பண்றேன்னு நினைச்சிருக்காங்கன்னு சொல்றேன். தெரியல. ஓகே. ஆஹ் வேற சாம் கரனுக்கு பதிலாக நான் திரும்ப ஓவர்டனே ஆடலாம். சாம் கரன் வந்து இன்னுமே பண்ற மாதிரி தெரியல. ஓவர்டன் ஆட வச்சுட்டு ஓவர்டனை நான் இன்னுமே ப்ரொமோட் பண்ணுவேன். ஒரு 2 டவுன்ல கூட ஆட வைக்கலாம். ஒரு மாதிரி மிடில் அவன் பேட்டிங் என்னதான் அது பேட்டிங் பவுலிங் பண்றான் ஆப்ஷன்ஸ், அது அப்படின்னு பார்க்கணும். உண்மைதான். சாம் கரன் என்னடா கரெக்ட், பவுலிங் பவுலிங் ஆப்ஷன்ஸ் போடுறான். சாம் கரன் போட்டதை ஓவர்டனே போட்டுருவான். அதுக்கு ஓட்டனே கரெக்ட் தான். பெட்டரா. கரண்ட் ஃபார்ம்ல இருக்கான், நேஷனல் டீம்ல ஆடுறான், அவனோட நல்ல ஹிட்டர். ஆக்சுவலா அதான் நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அதே பாயிண்ட் திரும்ப திரும்ப அதே பேசுன கடுப்பா இருக்கு எனக்கு. அவன் பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவனோட பேட்டிங் எபிலிட்டி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவன் பேட்டிங் ஆட விடுங்க. அவன் எத்தனை மேட்ச்லாம், எத்தனை நல்ல பால் ஆடினா ஆப்ஷன். அவன், எத்தனை பால் ஒருவேளை ஆடினா சாம் அவன். கரண்ட் பிளேஸ்ல ஓவர் இறக்கி விட்டுருந்தா ஒரு மாதிரி பின் சீட்டுற மாதிரி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ம். பார்ப்போம். அதான் இதுக்கப்புறம் எல்லாமே ட்ரை அவுட் ஆப்ஷன் தான்டா, ப்ராபபிலிட்டி தான். ம். உனக்கு வந்து காம்பினேஷன் உட்காரணும், பிளேயிங் லெவன் செட் பண்ணி நாங்க என்ன பிளே ஆஃப் கப்பு போறோம். ஒன்னே ஒன்னு 10th பிளேஸ் இல்லாம ப்ரைடு இருக்கணும்னு கண்டிப்பா அவங்களுக்கும் தாட் இருக்கும், சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குமே இருக்கும். ஸோ நாங்க வந்து இஷ்டத்துக்கு ட்ரை பண்ணிட்டு 10th பிளேஸ் போறோம்லாம் யாரும் ஆட மாட்டாங்க. They'll go for a win. They'll spoil the party of other players, sorry, other teams. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ரைடா ஒரு 6th பிளேஸ் 7th பிளேஸ் பிடிச்சா பெட்டரா இருக்கும். லைக் இவ்வளவு மோசமா ஃபினிஷ் பண்ணலன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு முறையில இருக்கும். ஸோ அதனால மொத்தமா ட்ரை அதான் அவுட் இப்போ. பண்ண மாட்டாங்க. பார்ப்போம். இல்லடா, இப்போ ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்போ நீ வந்து அந்த பிளேயோட பொண்ணு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீ பேட்டிங்ல இப்போ சாம் கரனுக்கு கொடுத்த சான்ஸ் கூட ஓவர்டனுக்கு யாருமே கொடுக்கல. அவன் மொத்தம் ஆடின பாலே 5 பாலோ 6 பாலோ தான் ஆடி இருக்கான். 3-4 மேட்ச் அவன் ஆண்டதுல. ஸோ பவுலிங்ல போய் அவனுக்கு கொடுக்குறீங்க பவர் பிளேல, அதனால மேபி அவனுக்கு ரொம்ப ஓவர் கிரிட்டிசிசம் வந்திருக்கும்.
பட் பேட்டிங்ல இன்னும் 2 3 மேட்ச் அவன் கொஞ்சம் ஃப்ரீயா அவனை ஆட விட்டு அவன் கிட்ட இருந்து என்ன பொட்டன்ட் இருக்கு அந்த அவனோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்கணும். பட் அப்படி பண்ணியும் அவன்கிட்ட இருந்து எந்த பெரிய ரிசல்ட்ஸுமே ஈல்ட் பண்ண முடியல அப்படின்னா மேபி அடுத்த ஆக்ஷன்ல வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு ஃபாரின் கேம் கிரீன் அதுக்குள்ளேயும் ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வெளியே இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி சாம்காரன் ட்ரைவர் பண்ணிட்டீங்க, போட்டு ட்ரைவர் பண்ணிடலாம். செட் ஆகல அப்படின்னா அகைன் இது ஒரு வேலிடேஷன் மாதிரி தானே. ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க கண்டிப்பா வெளியில கண்டிப்பா. அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா அவனை ஃபுல்லா வேலிடேட் பண்ணிட்டு பண்ணணும். சும்மா அவனை டெஸ்ட் பாவம் ரெண்டு பண்ணிட்டு. ஓவர் அடி வாங்கிட்டான்ட்டு அவனை போய் நீங்க மாத்துறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை. அவ்வளவுதான். அதுதான். இன்னொன்னு, பத்திரானாக்கு பதிலா அது கோ ஃபார் எல்லிஸ் டெஃபினட்டா. ஏன்னா அங்க இருக்க அந்த பிளேயர்ஸ் வந்து அந்த பவுன்சஸ், அதுக்கப்புறம் இந்த ஷார்ட், கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா ஷார்ட் வர பால், அப்புறம் இந்த ஸ்லோ எலிவேஸ்லாம் வந்து பத்திரானா விட எலிஸ் போடும். பட் இதுக்கப்புறம் போயிடுச்சு, நீங்க இன்ஜுரி ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பத்திரான ஆங்கிள் ஒர்க் பண்ணிக்கிட்டு எல்லிஸை வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். பிகாஸ் போன சீசன்ல நாட் ராங், பத்திரானா இல்லாதப்போ முஸ்டபிஸ் ரஹீமே வந்து நல்லா போட்டு கொஞ்சம் சீல் பண்ணி கொடுத்தாங்க ஆப்சன்ஸ் ஆஃப் பத்திரானா. ஸோ அதுவே கொஞ்சம் இருந்தது. நான் அது மாதிரி வந்து எல்லிஸை ட்ரை பண்ணலான்றது என்னோட தாட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் பத்திரானா வேணாம், கொஞ்சம் வைடு போட்டு தோனியை திருப்பி உட்கார வச்சிருவாங்க முதுகு பிடிச்சிட்டு. அதனால சொல்றேன். அண்ட் அதுதான் எல்லிஸை ட்ரை பண்ணணும் தான். அது தவிர வேற எந்த சேஞ்சஸ் நான் பண்ண மாட்டேன். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றியா, இல்ல அவங்க ஆல்ரெடி ரோட்ல க்ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இல்லடா, ஸ்டாயினிஸ் போன மாதிரி ஆடல இல்ல. இல்ல அது இன்ஜுரியா ஃபீவரான்னு தெரியல, பட் இந்த கேம் ஆடுவாங்க கண்டிப்பா. ஸ்டாயினிஸ் கண்டிப்பா வந்தே ஆகணும். ஜாஸ் இங்கிலீஷோட இது எனக்கு இன்னும் பெருசா தெரியல. அந்த மிடில்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ பண்ற மாதிரி தெரியுது எனக்கு ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ அதுக்கு பதிலாக நேயல் உதரா வந்துட்டு வேற யாராவது நீங்க இந்தியன் பேரே கூட போட்டு ஆடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் வீக்கர் இருந்து மாதிரி வேற தெரியுது யாரும் எனக்கு. இல்லடா, எல்லாம் முஷீர் கான் இருக்காங்க. முஷீர் கானும் ஏய், டாப் ஆர்டர் இனிமே பேட்டர், பட் அஸ்மதுல்லா சாலிட் பேர் உமர்ஸா இல்லையே. இருக்கானடா, அவனை ஏன்டா விடுவீங்க? இந்தியன் பிளேயர்ஸ் சொன்னேன். ஓகே, இந்தியன் பேசா இது உனக்கு இந்தியன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பிரப் சிம்ரன், பிரயான் ஷாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், நேகல் வஜேரா, அந்த 5வது இடத்துல தான் உனக்கு வந்து அஸ்மத்துல்லா உமர்சாய், அதுதான் 6வது இந்த, ஸ்டாயினிஸ், 7வது மார்க்கோ நீ யான்சனு. அஞ்சாவதே சைனீஸா இருக்கலாம். அதான் பேஸ் தான் இது இறக்கிக்கலாம். அண்ட் சஷாங்க், அஷ்தீப், அதுக்கப்புறம் இன்னொரு போலர் யாரு, டேவிட் வார்னர். ஸ்பின்னர் ஒருத்தர், ஆஹ் அப்புறம் ஒரு சகல் அண்ட் ஒரு இம்பாக்ட் கரெக்டா இருக்கும் எனக்கு கேட்டா. அஸ்மத்துல்லா எனக்கு என்ன கேட்டா கொடுக்கலாம்டா. அவன் டபுள் டியூட்டி பிளேயர், உனக்கு இதுவும் பண்ணுவான், பவுலிங்கும் கொஞ்சம் சிப்பின் பண்ணி கொடுப்பான், விங்கு அந்த நல்லா கொஞ்சம் வரும். போடுவான். அவனோட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்கு. ஜாஸ் இங்கிலீஷ் ரொம்ப தடவர மாதிரி எனக்கு தெரியுது, பெருசா ஒன்றும் இது பண்ணல. இந்த ஒரு மேட்ச் சாம்பியன்ஸ் ட்ராஃபில அடிச்சா நல்லா தான். பட் அது இந்த அளவுக்கு இங்க ஒன்றும் பெருசா எஃபெக்ட் இல்லை. ஆனா என்ன செஞ்சு இந்தியன் பண்ணாலுமே பிச்சர்ஸ் செட் ஆகல. டிசி மாதிரி இவங்களுமே கொஞ்சம் அந்த காம்பினேஷன்ல ஸ்டடி பண்ற மாதிரி தெரியுது. நீ மேக்ஸ்வெலுக்கு லாங் ரன் கொடுக்குறியா, அவனை ஆட வச்சிரு. அவனை எடுத்திருக்கீங்க, ஃபுல்லா ஆட வச்சிருங்க. இல்ல மேக்ஸ்வெல் என் மேல ட்ரஸ்ட் போயிடுச்சு, மேக்ஸ்வெல் வேண்டாம் அப்படின்னா டக்குன்னு வெளில அனுப்பிட்டு ஒமர்சாயை போட்டுருங்க. சும்மா மேக்ஸ்வெல் ஒரு மேட்ச் உள்ள ஒருத்தன் இல்லைன்னா உள்ள கூப்பிட, திரும்ப அவனை வெளியே உட்கார வைக்க, உள்ள கூப்பிட, இந்த அந்த மாதிரி இந்த இருக்கிறதுக்கு. வாட்டி மேக்ஸ்வெல் இந்த வாட்டி மேக்ஸ்வெல் கண்டிப்பா ஆடுவான். மேக்ஸ்வெலோட மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த சீசன் ஃபுல்லா, ஃபார்ம் அவுட்ல வந்தவங்களுக்கு ஃபார்ம் இன் பண்ணி அவங்களை கொடுத்து 2 பாயிண்ட். அனுப்பிச்சிருக்கோம். ரோஹித் சர்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் 2 பாயிண்ட் கொடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்து அந்த டீம் முன்னேற்றி கொடுக்கதான் நம்ம போல வழக்கம் இந்த சீசன்ல. ஸோ அது மேக்ஸ்வெலுக்கு நடக்கும்னு எனக்கு தோணுது இந்த வாட்டி. ஏன்னா மேக்ஸ்வெல் ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்கான். ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்கான். சிஎஸ்கே அகேன்ஸ்டா ஆடினா மட்டும் தான் ஃபார்முக்கு வர முடியும் இந்த சீசன் ட்ரையாலஜி படி. ஸோ ப்ராப்ளி மேக்ஸ்வெல் ஃபார்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவுலிங்க்கு வர நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, ஓகே. வின் ப்ராபபிலிட்டி போயிடலாம்டா. சிஎஸ்கேவா பிபிகேஸா வித் பர்சன்டேஜ்? இல்ல, எனக்கு தான் ஒரு கட் ஃபீல் சொல்லுது சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ரொம்ப ஃப்ரீயா பர்சன்டேஜ். ஆடுவாங்க மைண்டு, பெருசா வந்து ப்ரெஷர் இருக்காதனால 52-48 சிஎஸ்கே. ஓகே, ரொம்ப ஃப்ரீயா ஆடுவாங்க, எனக்கும் அதான். அதனாலதான் அவங்க பஞ்சாப் தான் சொல்லுவேன். தோத்துருவாங்கன்னு. அதான் அவங்க தோத்துருவாங்க எனக்கு தோணுது. ரொம்ப ஃப்ரீயா ஆடுவாங்க. இல்ல அப்ப அதனால இதுக்கு முன்னாடி சீரியஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனப்ப ஜெயிச்சாங்களா? எனக்கு கான்ட்ராரி தான் உனக்கு. ஓகேவா, உனக்கு வந்து ஒரு டார்கெட் இல்ல, ப்ரெஷர் இல்லைன்றப்ப இன்னும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், செல்லுக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஓகே, சரி. பட் ஸ்டில் நான் என்னோட பிவிகேஸ் கூட தான் நான் ஸ்டெப் நீ இன் பண்றேன். மனசு கேட்கறத சொல்லுவது தெரியும். 55-45 அந்த பர்டிகுலர் இதுதான் பிவிகேஸ். அகைன் கரண்ட் இது எல்லாமே அதுதான். ஸ்டில் தே ஹேவ் இன் த ரேஸ். அண்ட் அவங்க அந்த ஹங்கர் இருக்கும், புது ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தான் வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் அவங்களுக்கு எட்ஜே கொடுக்கறது இல்லை. அவங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு 2 பாயிண்ட் வேணும், நல்ல என்ஆர்ஆரும் வேணும். அதனால அவங்க இந்த ஹேவ் டு வின் பண்ணணுங்கிற மாதிரி தான் பார்த்து வருவாங்க. ஸோ அதனால பிபிகே கொஞ்சம் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இது போயிடலாம், ஃபேண்டசி போயிடலாம்.
Two picks from each team. எனக்கு வந்து டிவால் பிரேவிஸ், பவுலிங்ல வந்து அன்ஷுல் கம்போஜ். அந்த ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பிரியான் சாரியா வந்து டாப் ஆஃப் த மிக்கு, அப்புறம் ஒரு மாதிரி பாடி லைன் விக்கெட்ல. பஞ்சாப்ல வந்து மேக்ஸ்வெல் பிளேஸ் மேக்ஸ்வெல் ஃபார் பவுலிங். பேட்டிங்ல வந்து கோ ஃபார் நேஹல் வதேரா. நேஹல் வதேரா வந்து வெர்சஸ் ஸ்பின் அட்டாக் ஆஃப் செப்பப் ஓகே, பீட் பண்ணியே ரன் எடுக்கணும். சூப்பர். என்னோட இது வந்து ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து லாங் டியூ ஃபார் ரன்ஸ். ஸோ அதனால நாளைக்கு வந்து ஒரு கேப்டன்ஸ் பிக் ரன்ஸ். நாக் இருக்கு. கேப்டன்ஸ் நாக் இருக்கு நாளைக்கு கண்டிப்பா. அண்ட் பவுலிங்ல வந்து ஐம் கோயிங் வித் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் வந்து எப்பயுமே விக்கெட் எடுத்துட்டே இருக்கான். ஸோ நாளைக்கும் நல்லா போடுவான்னு நம்புறேன். சிஎஸ்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஐ கோ வித் ஆயுஷ் மாத்ரே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிஸ்கா 35 தான் வரும், 35 பாயிண்ட்ஸ் தான் வரும் அவர்கிட்ட இருந்து. 35 அவர்கிட்ட இருந்து நம்பி வரும். அதனால ஆயுஷ் மாத்ரே. பவுலிங்ல வந்து நூர் அகமத் சீக்கிரமே கொடுத்தா நூர் அகமத். அப்படி இல்லைன்னா நான் வந்து கலீல் அகமதுக்கே போவேன். அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் கண்டிப்பா இருப்பான். சூப்பர்ரா, சரி பேசிட்டோம் நிறையா. பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். இது ஃப்ரீயா ஆடுற சிஎஸ்கே ஜெயிக்குமா, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு போகணுங்கிற வெறியோட நிச்சயம் ஆடுற இந்த பஞ்சாப் ஜெயிக்குமா? பிபிகேஎஸ் பிபிகேஎஸ் ஜெயிக்குமாங்கிற நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு ஜாலியா பார்க்கலாம், பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளும் ஜாலியா பார்ப்போம் வேடிக்கை பாக்குற அப்படின்ட்டு. மாதிரி தானே. வேடிக்கை பார்க்குற மாதிரி தான். டிக்கெட் மாப்பிள அடுத்த 2 பாத்தியா? வாரம் அப்படிதான். டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல இப்பதான் பார்த்தேன் விட்டுருக்காங்க, பார்த்தேன். ஃப்ரீயா இருக்கான், செம்ம ஃப்ரீயா இருக்கு. நிறைய ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஃப்ரீயா தான் இருக்கு. அந்த ஹைப்பே போயிடுச்சுடா. அந்த சிஎஸ்கே மேட்ச் ஹைப் இருக்கிற எல்லா மேட்ச்லயுமே சிஎஸ்கே மேட்ச் டிக்கெட் தான் செம்ம ஹைப். ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்களூர் மேட்ச் மும்பை மேட்ச்சுக்கலாம் இப்போ அந்த டே டவுன் சைட் தான் போயிடுச்சு. அதான் நான் சொன்னேன்ல, அந்த எஸ்ஆர்எச் அந்த எஸ்ஆர்எஸ் மேட்ச் அப்ப அந்த ஃபேன் பேசுறது வைரல் ஆச்சுல. நான் அந்த வீடியோக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்பதான் ரியல் ஃபேன்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரியல் ஃபேன்ஸ் வீக் டேஸ் வேற. ஸோ வீக்கெண்ட் ஆனா கண்டிப்பா ஃபுல்லா இருந்திருக்கும். வீக் டேஸ் வேற ப்ராப்ளி அதனால ஃபில் ஆகலையே என்னமோ. ஸோ இந்த ஸ்பான்சர் டிக்கெட் அது இதுன்னு சொல்லிட்டு யாரும் அந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வரது இல்லை போல. ஓகே இவங்க கண்டென்ட் கொடுக்க முடியாது போல நம்மளுக்கு வருவான், சொல்லிட்டு ஒரு இன்ஃபுளுன்ஸா இப்போதான் வருவான். ரியல் ஃபேன்ஸுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ம். வருவாங்க கண்டிப்பா, வந்துட்டு மைக்க பிடிச்சிட்டு ஏதாவது வந்து பேசிட்டு. ஆனா இப்ப பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் நல்ல ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க மைக்ல, அது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஓகே, இட் ஹேப்பன்ஸ் ஸோ ஃபார் எவ்ரிதிங். நாளைக்கு, ஆமா நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஜாலியா பார்த்துட்டு ஒரு ஜாலியான ஒரு ரிவ்யூவா இருக்கும். ஸோ டுடே வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் போத் மேடி அண்ட் விஜய். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.